விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக மாவட்ட மாணவரணி சார்பில் சொக்கநாதன் புத்தூர் பகுதியில் உள்ள முப்புடாதியம்மன் வடகாசியம்மன் கலையரங்கத்தில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கழக அமைப்பு செயலாளர், மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் கே.டி. ராஜேந்திர பாலாஜி, சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரபா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிலுவைபுரம் கிராமத்தில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு இன்று குடியரசு தினத்தை முன்னிட்டு தங்களது கிராமத்தை தனி ஊராட்சியாக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டி கருப்பு தினமாக அனுசரித்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் மேலும் தங்களது கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடலூரில் பூக்கடை நடத்தி வந்த அரவிந்த் என்பவரை மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் கடலூர் புதுநகர் போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாவட்டம் கருக்கட்டான்பட்டி காலனி பகுதி மக்கள் உசிலம்பட்டி நகராட்சியில் நகரமன்ற தலைவர் சகுந்தலா குடியரசு தின விழாவையொட்டி தேசிய கொடி ஏற்றுவதற்கு முன்பாக நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உசிலம்பட்டி அருகே உள்ள கருக்கட்டான்பட்டியில் கழிப்பறை வசதி கேட்டு நகராட்சி நிர்வாகத்திடம் பொதுமக்கள் பலமுறை மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் பொதுமக்கள் இன்று நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் வி.சி. சந்திரகுமாரை ஆதரித்து தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி, முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாஜலம் ஆகியோர் கருங்கல்பாளையம் பகுதிக்கு உட்பட ராஜகோபால் தோட்டம், சுப்பிரமணியர் கோயில் பகுதி, கொங்கு நகர், சேக்கிலார் வீதி உட்பட 30க்கும் மேற்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த அத்திமரத்துப்பள்ளம் பகுதியில் கல்கத்தாவில் இருந்து வெங்காயம் ஏற்றி வந்த ஈச்சர் டெம்போவும் மாடுகளை ஏற்றி வந்த டாரஸ் லாரியும் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் ஈச்சர் மற்றும் லாரியில் வந்த 4 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் 4 பேர் படுகாயமடைந்தனர். மேலும் இந்த விபத்தில் படுகாயமடைந்த எருமை மாடுகளுக்கு சிகிச்சை அளிக்கும் பணியில் கால்நடைத்துறை மருத்துவர்கள் ஈடுபட்டனர். தொடர்ந்து விபத்து நடைபெற்ற இடத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட கழக செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டார். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே விராலியூர் பகுதியில் புகுந்த ஒற்றை கொம்பு காட்டு யானை வனப்பகுதியை நோக்கி சென்றது. அப்பொழுது சாலையில் ஒற்றை கொம்பு யானை நடந்து வருவதை பார்த்த முதியவர் ஒருவர் பயத்தில் ஓடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் 2018 நடைபெற்ற நகைக்கடை கொள்ளை சம்பவத்தில் மேலும் ஒரு குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கொள்ளை சம்பவத்தில் மொத்தம் 7 பேர் ஈடுபட்ட நிலையில் 3 பேரை கைது செய்த போலீசார் மேலும் 4 பேரை தேடி வருகின்றனர். தேனியில் 76வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் தனது போடி சட்டமன்ற அலுவலகத்தில் மூவர்ண கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதில் அதிமுக தொண்டர்கள், மீட்புக்குழு உறுப்பினர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் இன்று 76வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. உடன் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன், அலுவலர்கள் மற்றும் வார்டு கவுன்சிலர்கள் கலந்து கொண்ட நிலையில் அலுவலக ஊழியர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. சென்னை தெற்கு ரயில்வே சார்பில் நடைபெற்ற 76வது குடியரசு தின விழாவில் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர்.என். சிங் தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். பின்னர் ஆர்பிஎஃப் வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டதோடு ஆர்பிஎஃப் வீரர்கள் அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட்டார். என்எல்சி 2வது சுரங்கப்பாதையில் உயிரிழந்த கருணாநிதி என்ற ஒப்பந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடும் வாரிசுக்கு நிரந்தர வேலையும் வழங்க கோரி வேப்பங்குறிச்சி கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் என்எல்சி 2வது சுரங்கத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு நிலவிய நிலையில் அங்கு வந்த மந்தாரக்குப்பம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர்.
நீலகிரி மாவட்டம் உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் 76வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் 60,02,000 மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு 159 பேருக்கு பதக்கங்கள், கேடயங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் ஆப்பூர் ஊராட்சியில் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு ஊராட்சி மன்ற தலைவர் குமாரசாமி தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் பங்கேற்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். இந்த கூட்டத்தில் அரசு அதிகாரிகள், கிராம பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். லியோ டால்ஸ்டாய் மகாத்மா காந்திக்கு எழுதிய கடிதத்தில் திருக்குறளை இந்து குறள் என்று குறிப்பிட்டுள்ளார் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருப்பூர் கணக்கப்பாளையத்தில் நடைபெற்ற திருக்குறள் உலக சாதனை விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை, திருக்குறள் என்ற வார்த்தைக்கு பதிலாக இந்து குறள் என சொல்லியுள்ளார் என்றும், பிரதமர் மோடி திருவள்ளுவரை உலகம் முழுவதும் கொண்டு செல்கிறார் எனவும் பேசினார். திருச்சியில் விவசாயிகளின் கோரிக்கையை மத்திய, மாநில அரசுகள் நிறைவேற்ற கோரி டிராக்டர் பேரணி நடைபெற்றது. விவசாய விளைபொருள்களுக்கு உரிய ஆதார விலை வழங்க வேண்டும், நெல் கொள்முதல் நிலையங்களில் அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவால் மல்லி, பிச்சி உள்ளிட்ட பூக்களின் வரத்து குறைவால் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ள நிலையில் விலை உயர்வால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் அருகே தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி போராட்டம் நடத்த முயன்ற டாஸ்மாக் பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு நிறுவனங்களில் பணியாற்றி வரும் பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மீனாட்சி அம்மன் சமேத ஐராவதேஸ்வரர் கோவிலின் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு முகூர்த்த கால் நடும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் மற்றும் ஆணையூர், கட்டக்கருப்பன்பட்டி, பொட்டுலுப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராம மக்கள் கலந்து கொண்டு முகூர்த்த கால் நட்டு வைத்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட மாநில பக்தர்களும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் திருக்கோவிலுக்கு மாலை அணிவித்திருந்த பக்தர்களும் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு அதிக அளவில் வருகை புரிந்ததால் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. கோவையில் விவசாயிகளிடம் உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொள்ளாச்சியில் நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம் சார்பில் டிராக்டர் பேரணி நடைபெற்றது. மாநில தலைவர் AS பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் மத்திய அரசு உடனடியாக வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்துவதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த பேரணியினுடைய முக்கிய நோக்கமே விலை நிர்ணயம் பண்ணி கொடுக்கணும், குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் பண்ணி கொடுக்கணும், விவசாயிக்கு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யணும், மின்சார ஒழுங்குமுறை சட்டத்தை வாபஸ் வாங்கணும், அந்த சட்டத்தினால விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை ரத்து செய்யக்கூடிய சட்டமாக கொண்டு வர்றாங்க. இந்த 3 முக்கிய கோரிக்கையை வச்சு தான் இன்றைக்கி பேரணி நடக்குது. மத்திய அரசு உடனடியே இதுக்கு தீர்வு காங்கணும். நம்ம இந்தியாவுடைய ஐக்கிய விவசாய சங்க தலைவர் டெலேவால் அவர்கள் 60 நாளைக்கு மேலாக உண்ணாவிரதம் சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளார். அவர் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதன் நோக்கமாக இன்று பேரணி புறப்படுகின்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர், தாரமங்கலம், காடையம்பட்டி ஆகிய வட்டாரத்தில் உள்ள 67 கிராமங்களிலும் குடியரசு தின சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. ஊராட்சி நிர்வாகம், பொது நிதி செலவினம், தணிக்கை அறிக்கை, டெங்கு காய்ச்சல் தடுப்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.